உங்க எல்லாத்துக்குமே சாக்ஸோஃபோன் அப்படின்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். பட் அதோட இன்வென்டர் பத்தி தெரியுமா? அடால்ஃப் சாக்ஸ். இவர் 1884 பெல்ஜியம்ல பிறக்கிறார். பிறந்ததுல இருந்தே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்திருக்கு. ஹி சோ ஃப்ரிக்கிங் லக்கி. 2 வயசு இருந்தப்போ 3வது ஃப்ளோர்ல இருந்து தலைகீழா உழுகுறாரு. கீழே வந்து கல்லுல தலை அடிக்குது. இவன் செத்துட்டான்டா, முடிஞ்சுடா அபிலாஷ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. சாகல. 3 வயசா இருக்கும் போது ஒரு பின்ன முழுங்கி இருக்காரு. சாகல. பால் நினைச்சிட்டு சல்பியூரிக் ஆசிட் குடிச்சிருக்காப்ல. சாகல. அத்தோட நிக்கல ஒரு வேட்டை. காப்பர் ஆக்சைடு குடிச்சாரு, ஒயிட் லெட் குடிச்சாரு, ஆர்சனிக் எடுத்து குடிச்சிருக்காரு. எதுக்கும் ஒண்ணுமே ஆகல. 8 வயசா இருக்கும் போது எரிஞ்சிட்டு இருக்கிற ஸ்டவ்ல போய் விழுந்திருக்காரு. ஒரு சைடு ஃபுல்லா கருகி போச்சு. உயிருக்கு எந்த பாதிப்பு இல்லை. 10 வயசானப்போ ரிவர்ல குதிச்சிருக்காரு. நீச்சல் தெரியாம அன்கான்சியஸ் ஆகி தண்ணி மேல அப்படியே மிதந்துட்டே போயிருக்காரு. அந்த ஊர்ல யாரோ ஒருத்தர் ரேண்டமா பார்த்து தூக்கி விட்டுருக்கான். சாகல. அவங்க அப்பா ஒர்க் ஷாப்ல கன் பவுடர் ஒரு டின்ல போட்டு வச்சிருக்காங்க. அந்த டின்னு வெடிச்சிருச்சு. நம்மால அந்த டின்னு பக்கத்திலேயே நின்னதுனால பொத்துன்னு போய் விழுகுறாரு. உயிருக்கு எதுவும் ஆகல. 15 வயசு இருக்கும் போது ஸ்ட்ரீட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு டைல்ஸ் வந்து மண்டை மேல விழுந்திருக்குது. ஒரு வாரம் டெம்பரரியா கோமால இருந்திருக்காரு. அண்ட் யூ நோ, சாகல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்படி எல்லாம் சாகாதவர் ஃபைனலா இப்படித்தான் செத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட 79வது வயசுல நிமோனியா வந்து செத்துருக்காரு. வாட் அ லெஜெண்ட். ஆனா எனக்கு இந்த நேரம் ஒரு சீரியஸான ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை தடவை இவருக்கு இந்த மாதிரி டேஞ்சர்ஸ் வந்தனால இவர் அன்லக்கின்னு சொல்லலாமா, இல்ல அந்த எல்லா டேஞ்சர்ஸ்ல இருந்துமே தப்பிச்சிட்டாரு அப்படிங்கறதுனால இவர் லக்கின்னு சொல்லலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?